உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா பாத்தியா நான் எவ்வளவு ஸ்ட்ராங்னு? ஆமாடி, நீ ரொம்ப ஸ்ட்ராங் தான். அம்மா என்னோட ஃப்ரெண்ட் சென்னைக்கு போயிருப்பாரா? எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்குமா. ஸ்கூல்ல அவரை பார்த்தும் பேசாம வந்ததுல இருந்து அவரை பார்த்து சாரி கேட்கணும் போல இருக்கு. தமிழ், நீ ஆதியை பத்தி எதுவும் யோசிக்க கூடாது. வீட்லயே இருந்து அவரே நினைச்சிட்டு இருப்பேன் தான் நான் உன்னை கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆனா எங்க வந்தும் நீ அவரை பத்தியே தான் யோசிக்கிற. தமிழ், அம்மாக்கு தெரியலடா, அவரு போயிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அம்மா நாம எதுக்குமா இப்ப இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்? அதுவா, நானும் உங்க அப்பாவும் அடிக்கடி இங்கதான் வருவோம். நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் இங்கதான் வருவோம், ஏதாவது பிரச்சனைனாலும் இங்கதான் வருவோம். இந்த கோவிலுக்கு வந்து நான் என்ன சொன்னாலும் உங்க அப்பா அப்படியே கேட்பாரு, என் பேச்ச மீறவே மாட்டாரு. எங்களுக்கு உன்ன மாதிரி ஒரு குட்டி தேவதை வேணும்னு நாங்க இங்கதான் வந்து சாமி கிட்ட வேண்டிக்கிட்டோம். இங்க வந்து என்ன கேட்டாலும் கிடைக்கும். அம்மா அப்ப இந்த சாமி கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாமா? நேர்மையா யாரையும் கஷ்டப்படுத்தாம நமக்கு வேணும்னு நினைக்கிற விஷயங்களை சாமி கிட்ட கேட்டா சாமி கண்டிப்பா கொடுக்கும். அம்மா அப்ப நானும் இன்னைக்கு சாமி கிட்ட ஒண்ணு கேட்க போறேன். தமிழ், நாம இன்னைக்கு ஆதிக்காக தான் வேண்டிக்க போறோம். அவரு சந்தோஷமா இருக்கணும், அவரு வாழ்க்கையில இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கணும். சரிம்மா. அம்மா அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட் இனிமே எப்பவும் திரும்ப வரவே மாட்டாரா? அப்போ என் ஃப்ரெண்டோட அம்மா அவரை நம்ம கிட்ட அனுப்பவே மாட்டாங்களா? ஆனா நாம எப்பவும் நல்லது தானமா நினைப்போம். இங்க பாரு தமிழ், உனக்கு ஏதாவது வேணும்னா அம்மா நான் தானே கொடுக்கறேன். அதே மாதிரி உன் ஃப்ரெண்டுக்கு என்ன வேணுங்கிறத அவங்க அம்மா தானே முடிவு பண்ணணும். சரி வா, போய் சாமி கும்பிடலாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.